5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன் மூலியமா தான் நம்ம ஒரு நல்ல தலைவனை சூஸ் பண்றதுக்கான நமக்கு ரைட்ஸ் கொடுக்கறாங்க ஓட் மூலியமா. இதுலயே இவ்ளோ பெரிய ஸ்கேம் நடக்கும் போது இந்தியா ஒரு சுதந்திர நாடுன்னு சொல்லி சொல்றாங்க. பட் இந்த ஓட் தெஃப்ட் மூலியமா இந்தியா நிஜமாவே ஒரு சுதந்திர நாடான்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த சந்தேகம் வருது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஓட் தெஃப்ட்ன்ற இந்த விஷயத்த பிரஸ் முன்னாடி ப்ரூஃபோட காமிச்சு அன்னைக்கு நைட்டு ஒரு ஸ்டேஜ்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு 5 கோரிக்கையை வைக்கிறாரு, கொஸ்டினும் கேட்கிறாரு. முதல் விஷயம் டிஜிட்டலைஸ் டேட்டாவை வச்சு எந்தெந்த ஊர்ல என்னென்ன மாதிரி ஓட் தெஃப்ட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வெறும் 15 நிமிஷத்துல நான் கண்டுபிடிச்சு காமிக்கிறேன்னு சொல்லி ராகுல் காந்தி ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த டேட்டா. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் சைட்ல இருந்து எலெக்ஷன் முடிஞ்சு வெறும் 45 நாள்ல எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் நாங்க டெலீட் பண்ணிடுவோம் சொல்லி சொல்றாங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஏன் டெலீட் பண்றீங்கன்னா ராகுல் காந்தியோட ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின், இந்த சென்ட்ரல் பெங்களூர்ல நடந்த ஓட் தெஃப்ட்ல ஏன் நீங்களும் இன்வால்வா இருந்தீங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இவரோட மூணாவது கொஸ்டினா இருக்கு. நாலாவது கொஸ்டின் முக்கியமானது, ஏன் எலெக்ஷன் கமிஷன் இருந்துட்டு நீங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றீங்களான்னு சொல்லி இவரோட நாலாவது கொஸ்டினா இருக்கு. நேற்று காலையில டெல்லியில எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ் முன்னாடி ராகுல் காந்தி ஒரு 300 எம்பி காங்கிரஸ் எம்பி கூட ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காக போறாரு இந்த ஓட் தெஃப்ட்காக. போராட்டத்துல இருந்தப்போ இவரை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் நேத்து வரைக்கும் நடந்திருக்குது. சோ இந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, ஏன்னா இந்த விஷயத்த அவங்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்.